வெல்கம் டு த சிம்பிள் சமையல். இன்றைக்கி இட்லி வச்சு எப்படி டேஸ்டியான இட்லி உப்புமா 5 நிமிஷத்தில் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி பண்ணிங்கன்னா நீங்கள் அடிக்கடி பண்ணுவீங்க. இது பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாம். ஒரு ஹீட்டட் பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து சூடாகட்டும். எண்ணெய் சூடான அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கடலைப்பருப்பு நீங்கள் வேணும்னா கம்மி பண்ணிக்கலாம். அதை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட் குக் பண்ணுங்கள் மீடியம் ஃப்ளேமில். அதுக்கப்புறம் 30 செகண்ட் நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் ஈவனாக ரோஸ்ட் ஆகி வரும். இது கூட 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து அது க்ரன்ச்சியாக இருக்கும். ஒரு 30 to 45 செகண்ட் வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் 3 காஞ்ச மிளகாய் உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அதை வந்து ஒரு வாட்டி கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் குழந்தைங்க அதை கடிக்க மாட்டாங்க. இதையும் ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்கி விடுங்க. இது கூட ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் வந்து அது கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும்னு வந்து நம்புகிறேன். இதை வந்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மட்டும்தான், அதனால் இவ்வளோ ஆட் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம இட்லிக்கு வந்து முன்னாடியே உப்பு போட்டு தான் இட்லி பண்ணியிருப்போம். அதனால் அதை வந்து நல்லா வந்து வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் 1 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து மஞ்சள்தூள் ஆட் பண்ணுங்கள். மஞ்சள்தூள் சிலது ஸ்ட்ராங்காக இருக்கும், அதனால் கொஞ்சம் ஆட் பண்ணி பார்த்துக்கோங்க. வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க, அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் இட்லியை வந்து இந்த மாதிரி பிச்சு வச்சுருப்போம்ல, மிஞ்சி போன இட்லி, அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் 7 இட்லி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணி 2 to 3 நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விடுங்க. அது ஒரே மாதிரி கம்பைன் ஆகி வரட்டும். இந்த மாதிரி கம்பைன் ஆன அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லியை வந்து தூவி விடுங்க. அதையும் வந்து நல்லா வந்து வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு ஃப்ளேம் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படியே சுட சுட சர்வ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சிம்பிள் சமையலோடு உங்களை மீட் பண்ணுறேன்.